நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜிமுதீன். வாசிப்பவர் நாகபூஷணி. ETI பணிப்பாளர் சபையில் அங்கம் வகித்த 3 கைது. சிறுவர் குற்றம் தொடர்பான வழக்குகளை விசாரணை செய்வதற்கு 9 மேல் நீதிமன்றங்கள். கிழக்கு மாகாணத்தில் 1346 பேர் COVID-19 தொற்றுக்கு இலக்காகி இருப்பதாக மாகாண சுகாதார திணைக்களம் தெரிவிப்பு. தேசிய வானொலி கூட்டுத்தாபனமாக மாற்றப்பட்டு இன்றுடன் 54 வருடங்கள் பூர்த்தி. பிரிட்டன் பிரதமர் பாரிஸ் ஜான்சனின் இந்திய விஜயம் ரத்தாகியிருக்கிறது. ETI நிறுவனத்தின் பணிப்பாளர் சபையில் அங்கம் வகித்த ஜீவக எதிரிசிங்க, தீபா எதிரிசிங்க, அசாங்க எதிரிசிங்க ஆகியோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 1370 கோடி ரூபாய் நிதியை முறைகேடாக கையாண்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்த ETI நிறுவனத்தின் பணிப்பாளர்களுக்கு எதிராக குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்துமாறு சட்டமா அதிபர் பொலிஸ்மா அதிபருக்கு அறிவித்திருந்தார். இந்த நிறுவனத்தில் நிதியை வைப்பு செய்தவர்கள் மேற்கொண்ட முறைப்பாட்டிற்கமைய நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. இதேவேளை ஜனாதிபதி ஆணைக்குழுவில் முன்வைக்கப்பட்ட சாட்சிகளை ஆராய்ந்த சட்டமா அதிபர் இந்த ஆலோசனையை வழங்கியிருக்கிறார். சிறுவர் குற்றம் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கு 9 மேல் நீதிமன்றங்களை அமைக்க யோசனை முன்வைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். சகல மாகாணங்களிலும் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும். இதேபோல் சிறுவர் தொடர்பான 7 நீதவான் நீதிமன்றங்களை அமைப்பது சம்பந்தமாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் மார்ச் மாதம் நிறைவடைவதற்கு முன்னர் சிறுவர் நியமிக்க போலீஸ் விசாரணை வழிகாட்டல் கட்டமைப்பை தயாரிக்க உள்ளதாக அமைச்சர் கூறினார். இன்றைய பாராளுமன்ற விவாதத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்தில் 1346 பேர் COVID-19 தொற்றுக்கு இலக்காகி இருப்பதாக மாகாண சுகாதார திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 264 பேரும், கல்முனை பிராந்தியத்தில் 852 பேரும், திருகோணமலை மாவட்டத்தில் 173 பேரும், அம்பாறையில் 34 பேரும் இதில் அடங்குகின்றனர். இதேவேளை கிழக்கு மாகாணத்தில் 7 COVID மரணங்கள் பதிவாகியிருக்கின்றன. கல்முனை பிராந்தியத்தின் அக்கரைப்பற்றில் இதுவரை 812 பேர் தொற்றுக்கு இலக்காகியிருப்பதாக கிழக்கு மாகாண சுகாதார திணைக்களம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 264 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களுள் காத்தான்குடியில் 94 பேரும், கோரளைப்பற்றில் 65 பேரும் தொற்றுக்கு இலக்காகியிருக்கிறார்கள். திருகோணமலை மாவட்டத்தில் 173 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கிறார்கள். அதில் திருமலையில் 97 பேரும், மூதூரில் 47 பேரும், கிண்ணியாவில் 18 பேரும் அடங்குகின்றனர். இதேவேளை கிழக்கு மாகாணத்தில் இதுவரை 40,869 பேருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாகாண சுகாதார திணைக்களம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். திணைக்களமாக இயங்கிய தேசிய வானொலி கூட்டுத்தாபனமாக மாற்றம் பெற்று இன்றுடன் 54 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. திணைக்களமாக இயங்குவதில் எழுந்த சிரமங்களை நீக்கி சிறப்பான சேவையை வழங்கும் நோக்கத்துடன் 1967 ஆண்டு ஜனவரி 5ஆம் திகதி இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் ஸ்தாபிக்கப்பட்டது. அதன் ஆண்டு நிறைவை முன்னிட்டு தலைமை காரியாலய வளாகத்தில் இன்று முழு இரவு நேர பிரித் பாராயணம் இடம்பெறுகிறது. இலங்கை வானொலியின் 95வது ஆண்டு நிறைவையும் கூட்டுத்தாபனமாக ஸ்தாபிக்கப்பட்ட 54வது ஆண்டு பூர்த்தியையும் முன்னிட்டு பிக்குமாருக்கு தானமும் வழங்கப்படும். இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் இன்று பிற்பகல் இலங்கையை வந்தடைந்தார். 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு அவர் இங்கு வருகை தந்துள்ளார். வெளிவிவகார அமைச்சர் தலைமையிலான குழுவினரை அமைச்சர் தாரக பாலசூரிய உள்ளிட்ட அதிகாரிகள் விமான நிலையத்தில் வரவேற்றனர். காத்தான்குடி பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் எதிர்வரும் 15ஆம் திகதி வரை தனிமைப்படுத்தல் நடைமுறை அமுலில் இருக்கும் என மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் K. கருணாகரன் தெரிவித்திருக்கிறார். மாவட்ட கோவிட் செயலணியின் தீர்மானத்திற்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ந்தும் ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாக மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டார்.
நாட்டில் போலீஸ் சேவைக்கு சுமார் 1,13,000 அதிகாரிகள் அவசியமாகின்ற போதிலும் தற்போது சுமார் 75,000 அதிகாரிகள் மாத்திரம் கடமையில் இருப்பதாக போலீஸ் ஆய்வு மற்றும் அபிவிருத்தி பிரிவின் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்திருக்கிறார். கோவிட் தொற்று நிலையுடன் போலீஸ் திணைக்களத்திற்கு பரந்த கடமைகள் பொறுப்பாக்கப்பட்டிருக்கின்றன. அதிகாரிகளுக்கான வெற்றிடம் நிலவுவதால் சில பணிகளை நிறைவேற்றுவதில் பல்வேறு சிக்கல்கள் எதிர்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. பராக்கிரம சமுத்திரத்தின் 6 வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அம்பன் கங்கை மற்றும் மகாவலி கங்கையை அண்டிய பிரதேசங்களில் வசிக்கும் மக்கள் இது தொடர்பில் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு மாகாண நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு முகக்கவசம் அணியாதவர்களையும் ஆள் இடைவெளி பேணாதவர்களையும் இன்றிலிருந்து ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனைகளுக்கு உட்படுத்துவதாக போலீசார் அறிவித்துள்ளனர். கோவிட் தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் நேற்று 74 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதேவேளை இன்று தொடக்கம் மீன் விற்பனை மற்றும் மரக்கறி விற்பனை மேற்கொள்ளப்படும் தற்காலிக விற்பனை நிலையங்களில் PCR மற்றும் ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன மேலும் குறிப்பிட்டார். வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக் கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனின் இந்திய விஜயம் ரத்தாகியிருக்கிறது. எதிர்வரும் 26ஆம் தேதி இந்திய குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளுமாறு போரிஸ் ஜான்சனுக்கு இந்திய அரசாங்கம் அழைப்பு விடுத்திருந்தது. அழைப்பை ஏற்ற அவர் இந்தியாவுக்கான விஜயத்தை உறுதி செய்திருந்தார். இவ்வாறான நிலையில் பிரிட்டனில் புதிய வகை கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருவதால் தமது விஜயத்தை பிரித்தானிய பிரதமர் ரத்து செய்திருக்கிறார். தம்மால் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ள முடியாமல் போனதையிட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசியில் அவர் வருத்தம் தெரிவித்தார். கோவிட்-19 வைரஸ் காரணமாக கென்யாவில் மூடப்பட்டிருந்த பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. அங்குள்ள பாடசாலைகள் கடந்த வருடம் மார்ச் மாதம் கால வரையறையின்றி மூடப்பட்டிருந்தன. கென்யாவில் கோவிட் தொற்று தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதை அடுத்து நேற்று பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பின்பற்ற வேண்டிய சுகாதார விதிமுறைகளை அந்த நாட்டு கல்வி அமைச்சு வெளியிட்டிருக்கிறது. வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக் கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகள். புத்தளம் மாவட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகளை பயிற்றுவித்து வேலைவாய்ப்பு வழங்குவதற்காக ஸ்தாபிக்கப்பட்டுள்ள முதலாவது ஆடை உற்பத்தி தொழிற்சாலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் எண்ணக்கருவில் உதித்து பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு செயலணியின் மூலம் அமுலாக்கப்படும் கிராமத்திற்குள் வேலைத்தளம் என்ற திட்டத்தின் கீழ் இந்த தொழிற்சாலை ஸ்தாபிக்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை தென்னாப்பிரிக்க அணி 2-0 என்ற அடிப்படையில் கைப்பற்றியிருக்கிறது. இரு அணிகளுக்கும் இடையில் ஜோஹன்னஸ்பர்க் மைதானத்தில் இடம்பெற்ற 2வது டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 10 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. இன்றைய தினம் தனது 2வது இன்னிங்ஸை தொடர்ந்த இலங்கை அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 211 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொண்டது. இதனை அடுத்து 67 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்க அணி விக்கெட் இழப்பின்றி வெற்றி இலக்கை அடைந்து 10 விக்கெட்டுகளால் போட்டியை வெற்றி கொண்டது. பாகிஸ்தான் மகளிர் கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவி சனா மீர் கோவிட்-19 தொற்றுக்கு இலக்காகியுள்ளார். கராச்சியில் நடைபெற்று வரும் காயித் அசாம் கிண்ண போட்டிக்கான வர்ணனை குழுவில் இடம் பிடித்திருந்த நிலையிலேயே அவருக்கு கோவிட் தொற்று இருப்பது இனம் காணப்பட்டது. இதனை அடுத்து சனாமீருடன் பணியாற்றிய வர்ணனையாளர்களையும் அவருடன் தொடர்புகளை பேணிய ஏனையோரையும் கோவிட் பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு பாகிஸ்தான் கிரிக்கெட் நிறுவனம் கேட்டுக் கொண்டிருக்கிறது.
வர்த்தக செய்தி. சுகாதார வழிகாட்டலின் கீழ் எதிர்வரும் 21ஆம் திகதி சுற்றுலா பயணிகளுக்காக விமான நிலையம் உத்தியோகபூர்வமாக திறக்கப்படும் என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 23ஆம் திகதியிலிருந்து விமான நிலையத்தின் நடவடிக்கைகள் திட்டமிட்ட வகையில் வழமைக்கு திரும்பும் என அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டார். பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. இவ்வருடத்தில் கொடுக்கல் வாங்கல்கள் தொடங்கப்பட்ட முதல் நாளில் கொழும்பு பங்குச்சந்தை சிறப்பான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. அனைத்து பங்கு விலைச்சொட்டன் 1.78% வளர்ச்சி கண்டு 6894 புள்ளிகளை அடைந்தது. சுட்டெண்ணும் 1.87 புள்ளிகளால் அதிகரித்திருந்தது. விற்பனை புரள்வு 500 கோடி ரூபாவை தாண்டியிருந்தது. ஐயோ என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய் அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3-வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ் வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3-வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கை. ஊவா மாகாணத்திலும் ஹம்பாந்தோட்டை, அம்பாறை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. ஏனைய பிரதேசங்களில் இரவு வேளையில் இடைக்கிடையே மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். இடியுடன் மழை பெய்யும் போது பலத்த காற்று வீசக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ETI பணிப்பாளர் சபையில் அங்கம் வகித்த 3 கைது. சிறுவர் குற்றம் தொடர்பான வழக்குகளை விசாரணை செய்வதற்கு 9 மேல் நீதிமன்றங்கள். கிழக்கு மாகாணத்தில் 1346 பேர் COVID-19 தொற்றுக்கு இலக்காகியிருப்பதாக மாகாண சுகாதார திணைக்களம் தெரிவிப்பு. தேசிய வானொலி கூட்டுத்தாபனமாக மாற்றப்பட்டு இன்றுடன் 54 வருடங்கள் பூர்த்தி. பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனின் இந்திய விஜயம் ரத்தாகியிருக்கிறது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.